ஒரு அமைப்பு என்று நினைத்தேன். நான் வந்தவுடனே என்னை உபசரித்து அருமையான ஒரு பழத்தையும் டீயையும் கொடுத்து அந்த வீட்டிலே அமர செய்தார்கள். அப்போது நான் அவர்களிடம் கேட்டேன், யார் இந்த தலைவர் என்று. உண்மையிலேயே சற்று நேரத்தில் இந்த மழையிலும் கூட ஒரு வியர்வை வந்துவிட்டது. ஒரு குழந்தையை தலைவர் என்று சொன்னார்கள். வியந்து போனேன். குமரி மண்ணிலா இப்படி ஒரு அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று. பல மேடைகளை மெருகூட்டி வருகின்றோம். ஆனால் இந்த மேடையில் குழந்தைகளால் இதே போன்று ஒரு அமைப்பு ப்ரோ பாய்ஸ் யங் கிளப் நடைபெறுகிறது என்று சொன்னால் வியப்பில்லாமல் என்ன சொல்ல. அது மட்டுமல்லாமல் அந்த பெயரே சற்று வித்தியாசமாக காணப்பட்டது. அழைப்பிதழில் இன்னும் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார்கள். விளையாட்டு, கலை, அறிவியலில் சாதிப்பதற்காக ஊக்குவித்து வருகின்றோம் என கூறியிருந்தார்கள். பொதுவா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிளப்புக்கும் பெயர் வைக்கின்ற போது சுவாமி விவேகானந்தர் பெயரையோ இல்லை என்றால் அன்னை தெரேசாவினுடைய பெயரையோ இல்லை என்றால் ஒரு விளையாட்டு வீரர்களுடைய பெயர்களை வைப்பார்கள். ஆனால் இவர்கள் சற்று வித்தியாசமான பேசக்கூடிய அளவில் ஒரு பெயரையே வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டிய அளவில் இந்த மூன்றையும் கையில் எடுத்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த மூன்றையும் சற்று வித்தியாசமாக ஒரு சிறு மாணவரை அழைத்து சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளார்கள். அந்த விதத்தில் உங்களை நான் பாராட்ட வேண்டும். முற்றத்து முல்லைக்கு மனமில்லை என்று சொல்லுவார்கள். இல்லை, குமரி மண்ணில் சாதிக்கக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு அங்கீகாரத்தை இந்த மேடை வழங்கி இருக்கின்றது என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனைகளை நான் எவ்வாறு பாராட்டாமல் இருப்பது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அழைப்பிதழில் திருக்குறளுக்கு பெயர் போன திருவள்ளுவர் வாழ்ந்த மண்ணில் இந்த திருக்குறளை நீங்க மையமாக வைத்து அருமையான அழைப்புதல் தயார் செய்துள்ளீர்கள். இந்த மாணவரும் திருக்குறளை இசை வடிவில் பாடி உலக சாதனை செய்த மாணவர் தான் இன்று மேடையை மெருகூட்டிக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் இதை போன்று சாதனைகளை படைக்க வேண்டும். விளையாட்டு, கலை, அறிவியலில் சாதிக்க வாழ்த்துகின்றேன். குமரி மண்ணில் நீங்கள் ஒரு எல்லை கோடியில் தமிழ், மலையாள கலாச்சாரங்கள் தவழுகின்ற பகுதியில் வாழ்ந்தாலும் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் ஜொலிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் நீங்கள் நெகிழியை ஒழித்தமைக்காக அருமையான ஒரு கேடயத்தை நேரு யுகேந்திரா அமைப்பின் வாயிலாக வாங்கி வைத்து இதோ பார்வைக்கு வைத்துள்ளீர்கள். உண்மையிலேயே பாராட்டுக்கள். ஒரு சிறிய கதை, மழை இல்லை என்றால் அதை 1 மணி நேரம் நான் ரன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரிகின்றது. மிக பிரபலமான நாட்டில் ஒரு மருத்துவர், இந்த மருத்துவர் செல்லாத நாடுகளே கிடையாது. அந்த நேரத்தில் இந்த மருத்துவரை பாராட்ட வேண்டும் என்று அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒரு விழாவை ஏற்பாடு செய்கின்றனர். அந்த விழாவிற்காக இவர் புறப்படுகின்றார். இன்னொரு நாட்டிற்கு வர வேண்டும். விமானத்தில் பயணிக்கின்றார். விமானம் இன்னொரு விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் விமானம் பழுதடைந்து விட்டது. அந்த விமான நிலையத்திற்கு உடனடியாக கார் வருகின்றது. இந்த இடத்தில் இருந்து 4 மணி நேரம் தாண்டிதான் அவர் செல்ல வேண்டும். அவர் செல்வதற்காக உலகமே வியக்கக்கூடிய அளவில் ஒரு பாராட்டு விழா என்று சொன்னால் எத்தனை லட்சங்கள் செலவிட்டு இருப்பார்கள் என்று யோசியுங்கள். இவர் உடனடியாக காரில் செல்கின்றார். இதே போன்று மழை அன்று மிகப்பெரிய மழை.
இவரால் வாகனத்தை ஓட்டி செல்ல இயலவில்லை. ஃபுல்லாவே மிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, பனிமூட்டம். உடனடியாக வாகனத்தை நிறுத்தி சற்று எடுப்பதற்காக இவர் பக்கத்திலே ஒரு வீட்டிலே செல்கின்றார். வயதான ஒரு மூதாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேநீர் கொடுத்துவிட்டு சற்று உணவும் கொடுக்கின்றார்கள். சாப்பிட்டு விட்டு இந்த மருத்துவரை உட்கார வைத்துவிட்டு பாட்டி உடனடியாக தன்னுடைய பிரேயரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.